உணவு உணவு கட்டுப்பாடுல தனிநபர் உணவு கட்டுப்பாடுல சுகாதார இல்ல, அதாவது நம்ம என்ன அந்த தகவல்களை மக்களுக்கு நம்ம கொண்டு போய் சேர்க்கிறோம். அப்புறம் பாத்தீங்கன்னா மக்களுடைய அவங்களுடைய விருப்பம் தான். ஆனா அந்த தகவல் ஆரோக்கியம் சார்ந்த தகவல்களை நம்ம மக்களுக்கு நம்ம கொண்டு போய் சேர்க்கணும். அதுதான் இப்ப பாத்தீங்கன்னா அந்த ஆக்சஸ் டு ஹெல்த் இன்ஃபர்மேஷன் அதுக்கே பாத்தீங்கன்னா கொஞ்சம் வசதி படுத்தவர்களுக்குலாம் இப்ப நிறைய அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் வாங்குறேன். இப்ப லாஞ்சிவிட்டி இப்ப பாத்தீங்கன்னா கரண்ட் ட்ரெண்ட் பாத்தீங்கன்னா வயது டி ஏஜிங்லாம் நிறைய பண்ண ஆரம்பிச்சு அந்த அளவுக்கு சிகிச்சை போகுது. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா வசதி வாய்ப்புள்ளவர்களுக்கு தான் ஆக்சசிபிளா இருக்கு. சமீபத்துல ஒரு ஸ்கின் கேர் போயிருந்தாங்க. அது சமூக வலைத்தளங்கள் எல்லாமே வந்து ஏன் போனாருன்னு சொல்லி கேள்வி வந்தது. தலைவர் முதல்வருக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு எதுக்காக போனாரு? பொது முக்கியத்துவம் வாய்ந்த கேள்வியை நீங்க கேளுங்க. எதுங்க? ஆமா நீங்க 110 விதியின் கீழே முதலமைச்சர் அவர்கள் அறிவிச்ச திட்டத்துல இது ரொம்ப முக்கியமானது. மக்கள்லாம் பெரிய வரவேற்பாக இந்த திட்டத்தை பாக்குறாங்க. இப்ப பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு கேன்சர் அப்புறம் ஒரு டிரான்ஸ்பிளான்ட் அது மாதிரி பண்ண வேண்டிய தேவை இருக்கிறப்ப நம்ம 5 லட்சம் இருக்கிறது 10 அப்படிங்கறத மக்களுடைய கோரிக்கையா இருந்து அதை ஏற்று அது மட்டும் இல்ல நம்ம தேர்தல் வாக்குறுதியில நம்ம சொல்லியிருந்தோம். இந்த நம்ம மருத்துவ காப்பீட்டு 25 லட்சமா நம்ம உயர்த்த போறோம் நம்ம சொல்லியிருந்தோம். அதுக்காக தான் நம்ம பண்ணியிருக்கோம். இதை பாத்தீங்கன்னா சில பேர் சொல்லியிருந்தாங்க அதுக்கான செலவு நம்ம 5 லட்சத்துல இருந்து 25 லட்சமா உயர்த்துறப்ப 5 மடங்கு நம்மளுடைய பிரீமியம் செலவு அதிகமாகும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா அப்படிலாம் ஒரு இன்சூரன்ஸ் அப்படி ஒர்க் ஆகாது. பாத்தீங்கன்னா 5 லட்சத்துல இருந்து நம்ம ஒரு 10 லட்சம் ஆனா 2 மடங்கு ஆகாது இன்சூரன்ஸ் பிரீமியம். அதெல்லாம் நம்ம கால்குலேட் பண்ணி தான் நம்ம பண்ணிருக்கிறோம். கண்டிப்பாக அது மருத்துவமனைகள்ல செயல்பட்ட உணவகங்கள் வந்து இப்ப எடுக்கப்பட்டிருக்கு. அம்மா உணவகம் கொண்டு வரணும்னு சொல்லிட்டு பொதுமக்களுடைய கோரிக்கையா இருக்கு. அது குறித்து என்ன? இப்ப நிறைய அரசு மருத்துவமனையில கடந்த காலத்துல ப்ராப்பர் டெண்டரா விடாம அந்த ஆளுங்கட்சியை சேர்ந்தவங்க தான் அந்த கேண்டீன் நடத்திட்டு இருந்தாங்க. அது எல்லாத்துக்குமே தெரியும். அங்க என்னன்னா ஒரு குறிப்பிட்ட பாத்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு டீ ஷாப் தேநீர் கடை வச்சிருக்கணும்னு அனுமதி வாங்கி அங்க இருக்கிற அனைத்து பொருள்களும் மருத்துவமனைக்கு தேவையான பொருள்களும் வித்துட்டு தான் இருந்தாங்க. இது பாத்தீங்கன்னா நம்ம எவ்வளவுதான் அந்த டெண்டர் காலம் முடிந்த பிறகு அந்த சீஃப் மெடிக்கல் ஆஃபீஸர் நோட்டீஸ் நம்ம கொடுத்த பிறகும் அவங்களால காலி செய்ய முடியாத சூழல் நிறைய இடத்துல இருக்கு. அதெல்லாம் நம்ம மாண்பு முதலமைச்சர் தலைமையிலான அரசு கண்டிப்பாக அதற்கான மக்களுக்கு பாத்தீங்கன்னா ஏன்னா பொது மருத்துவமனைக்கு வந்தா கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் இருக்க வேண்டிய சூழல் இருக்கு. அப்ப அவங்களுக்கான தேவை ஒரு அட்லீஸ்ட் ஒரு தேநீரோ ஒரு சின்ன ஒரு உணவோ நம்ம சாப்பிட வேண்டிய அதுக்கான ப்ரொவிஷன்ஸ் அதுக்கான வசதி நம்ம ஏற்படுத்தி கொடுக்கணும். அதையும் நம்ம கண்டிப்பா பண்ண போறோம். சட்டசபை வந்து இப்ப அதிகமா மக்கள் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இப்ப தமிழக வெற்றி கழகத்தின் தலைவரோட மிகப்பெரிய ஒரு அச்சீவ்மெண்டா ஒரு சாதனையா நான் பாக்குறேன். ஏன்னா இளைஞர்கள் அரசியல் பக்கம் இழுத்திருக்காரு. பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி இளைஞர்கள் எல்லாமே நம்ம தமிழக வெற்றி கழகம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அரசியல வந்து இது எதுக்கு நமக்கு அரசியலுக்கு இதுக்கும் நம்ம நல்லவங்க எல்லாம் அரசியலுக்கு என்ன வேலை இதெல்லாம் அரசியல் யாரு ஆட்சிக்கு வந்தாலும் என்ன எதுவுமே மாற போறது இல்லை அப்படின்னு ஒரு பொலிட்டிக்கல் அப்பாத்தி இருந்தது. முதல் முறையா அரசியல் மீது நம்பிக்கையை இளைஞர்கள் மத்தியில ஏற்படுத்தியிருக்காரு. இது வந்து பாத்தீங்கன்னா இது பெரிய சாதனை. இது வரலாற்றுல ஒரு பெரிய ஒரு டேர்னிங் பாயிண்டா இருக்கும். இளைஞர்கள் அவங்க கொள்கை ரீதியா அவங்களை தயார்படுத்த வேண்டியதா இருக்கு. அடுத்த தலைமுறைகளை படிக்க வைக்கணும். அடுத்த தலைமுறைகளை கொள்கை ரீதியா அவங்களை தயார்படுத்தணும். வருங்கால தலைமுறைகளை அவங்கள தலைவர்களா உருவாக்கணும்னா கண்டிப்பா அந்த அரசியல் மயப்படுத்தணும். அதை நம்ம தலைவர் செஞ்சிருக்காரு. அதுல பாத்தீங்கன்னா அந்த லைவ் டெலிகாஸ்ட் வந்து பெரிய ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் பண்ணிருக்கோம். ஏன்னா சட்டசபை நிகழ்வுகள் எப்படி இருக்கும் அதை பார்த்து நிறைய பேர் அரசியல் மீது ஆர்வமா இருக்காங்க. ஏன்னா இன்ஃபார்ம்டு சிட்டிசன்ஸ் தான். அதாவது நம்ம தான் ஒரு அரசை தேர்ந்தெடுக்கிறோம். தேர்ந்தெடுக்கக்கூடிய மக்களுக்கு போதிய விழிப்புணர்வு இருக்கணும். நன்றி.